வெண்பா பார்க்கறதுக்கு வேணா சின்ன குழந்தையா இருக்கலாம். ஆனா, அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியுமே அவங்களோட மெச்சூரிட்டிய காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, வீட்ல அவங்க அம்மா, அப்பா சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப, யாரு சரியா செய்றாங்க, யாரு தவறு பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த குழந்தை ரொம்பவே சூப்பரா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க கடத்தப்பட்டு வீட்டுக்கு வந்ததுல இருந்தே விஜியோட ஃபேஸையும் பார்க்குறாங்க. மல்லியும் தனித்தனியா இருக்கிறாங்க. மல்லி, விஜய் 2 பேரும் பேசிக்கிறது இல்ல. இந்த ராஜி சமைச்ச சாப்பாடு தான் விஜய் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையுமே அவங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால இப்ப விஜய் மேல வெண்பா கோபத்துல இருக்கிறாங்க. இதனால விஜய் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. "ஏன் டாடா மேல கோபத்துல இருக்கிற? நான் உன்ன ஸ்கூலுக்கு அனுப்பல அப்படிங்கிற மாரி தானே கோபத்துல இருக்கிற. நான் வேணா உனக்கு ஹோம் டியூஷன் வச்சு தரவா?" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப தான் வெண்பா ஒரு அதிரடியான விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அது எப்படி டாடா நீங்க, நான் மல்லியம்மா 3 பேருமே பீச்சுக்கு போவோம். அப்ப மல்லியம்மா எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆழத்துக்கு அவள கூட்டிட்டு போகாதீங்க. அது டேஞ்சர் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா மல்லியம்மா பேச்சையும் மீறி நீங்க என் கைய பிடிச்சு கூட்டிட்டு போவீங்க. ஏன்னா நான் அடம் பிடிச்சேன் அப்படிங்கிறதால தானே கூட்டிட்டு போனீங்க. அதுபோல தான் நான் அடம் பிடிச்சதால தான் மல்லியம்மா கூட்டிட்டு போனாங்க. அப்போ மல்லியம்மா பண்ணது தவறுனா, நீங்க பண்ணதும் தவறு தான். அப்போ நீங்க பண்ணது சரி அப்படின்னு சொன்னா, மல்லியம்மா பண்ணதும் சரிதானே டாடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அறிவுபூர்வமா கேள்வி கேட்குறாங்க. இந்த சின்ன குழந்தைக்குள்ள இவ்ளோ அறிவா அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. இதையெல்லாம் விஜய் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கூடிய சீக்கிரம் அவங்க பண்ண தவற உணர்ந்து மல்லியை ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா மல்லிக்கு அதிரடியா அடுத்து ஒரு பல பிரச்சனைகள் காத்து இருக்கு. ஏன்னா இந்த தினேஷ் சும்மா விடுறதா இல்ல, இந்த மயில் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பின்தொடர்ந்து அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க அப்படிங்கிறதால இந்த மயில் பண்ணுற விஷயமும் சுத்தமாக சரியில்லை. இந்த தினேஷை பிடிக்கல அப்படிங்கிறப்ப அவங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு போய் அந்த ரூம்குள்ளே ஏன் அவங்கள அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. இந்த நாகு இதை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மல்லிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ மல்லி தினேஷ் 2 பேருக்கும் இடையில அந்த கைகலப்பு ஆகுறது அப்படிங்கிறதால தினேஷ் மல்லியை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. மல்லியோட வயிற்றுல அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களோட கர்ப்பத்துக்கு என்னாகும், இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வருமா அப்படிங்கிற நிறைய திருப்பங்களோட ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.